அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் இந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காகன்னே மெனக்கிட்டு உங்களோட டைம் எல்லாம் ஒதுக்கிட்டு எங்களுக்காக இந்த ப்ரோக்ராமுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாரையுமே ஹார்ட்டி வெல்கம் ஆல் ஆஃப் யூ. முக்கியமா இன்னைக்கு அவங்க ஆயிஷா லத்தீஃப் அவங்க எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம எப்பவுமே என்ன யோசிக்கிறோம் அப்படின்னாக்க, ஒரு தாய்ப்பால் கொடுக்கறது நம்ம ஒரு பெரிய பார்டனா சில பெண்கள் நினைக்கிறது இல்ல. அது ஒரு வரம் தான், நமக்கு கிடைத்த வரம், பெண்களுக்கே கிடைத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லி அவங்க பேச போறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா சர்டிஃபைட் கோர்ஸ் யூஎஸ்ஏல பண்ணியிருக்காங்க. அதாவது சிஏ பிபிஏ சர்டிஃபைடு சைல்டு பர்த் எஜுகேட்டர் அவங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சொசைட்டிக்காக முக்கியமா தாய்மார்களுக்கு இடையில ஒரு தாய்ப்பால் ஊட்டுறது அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயங்கிறத சொல்லணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு இதாவே வச்சிருக்கிறாங்க அவங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஐஷா, இப்ப நீங்க உங்களை பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி சொல்லிட்டு நீங்க மெதுவா செஷன் ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஐஷா. என் பேர் ஆயிஷா. நான் இந்த மாதிரி சர்டிஃபைடு ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் கன்சல்டன்ட், சைல்ட் பர்த் எஜுகேட்டர் பேசிக்கலி. ஸோ என்னோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ப்ரெக்னன்சி இந்த இது பிரெஸ்ட் ஃபீடிங் எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஃபேக்டருக்குள்ளேயே பார்க்குறாங்க. அது பிரெக்னன்சி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஆரம்பிச்ச உடனே பார்த்த உடனே அந்த 2 பிங்க் லைன் பார்த்தோன்னே எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரொம்ப எக்ஸைட்டடா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பட் ஆனா போக போக என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நாள் போக போக அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் மாதிரி ஆயிடுது. பிரெக்னன்சி அது பிரெக்னன்சினாலே ஒரு ஸ்ட்ரெஸ், நம்மளுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருக்கு, நிறைய டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ண போறோம். அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இமேஜ் எப்படி நம்ம நிறைய கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் குழந்தை வருது, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கொஞ்சம் நிறைய பிரெக்னன்சி டுவர்ட்ஸ் இது வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால பேசிக்கலி பிரெக்னென்ட் விமன் எல்லாருமே அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சோட கொஞ்சம் நிறைய நெகட்டிவ் இன்னும் கொஞ்சம் ஒரு பயந்து பிரெக்னன்சினாலே ஒரு பயம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ என்னுடைய மெயின் அல்டிமேட் கோலே என்னன்னா, இந்த பிரெக்னன்சி பிரெஸ்ட் ஃபீடிங் இதெல்லாம் ஒரு நேச்சுரலான ப்ராசஸ், ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். ஆமா, அதுல நிறைய சிரமங்கள் எல்லாம் இருக்கு. பட் வெறும் சிரமங்கள் மட்டுமே, வெறும் அந்த டிஃபிகல்டிஸ் மட்டும் இருக்கிறது அந்த பிரெக்னன்சி கிடையாது. அதை தாண்டி மதர்ஸ்க்கே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஆனா அந்த பெனிஃபிட்ஸ் பத்தி யாருமே பேசுறதே இல்லை. இப்ப நிறைய பெனிஃபிட்ஸை மறந்தே போயாச்சு. ஸோ அது மறந்து போனதுனால என்ன ஆகுதுன்னா, இப்ப வெறும் அந்த டிஃபிகல்டிஸை மட்டும் பார்த்துட்டு யாருமே அந்த பெனிஃபிட்ஸை பாக்குறதே இல்லை. ஸோ அது நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் உருவானதுக்கு ஒரு மெயின் ரீசனே அதுதான். ஸோ நம்ம அந்த பெனிஃபிட்ஸ் ஒன்னொன்னா என்ன அப்படின்றத நம்மளுக்குள்ள ஞாபகப்படுத்தி அதை நம்ம சொசைட்டில ஸ்ப்ரெட் பண்ணோம்னா, பிரெக்னன்சி ஒரு கஷ்டமா, ஒரு பேனா அப்படி பார்க்காம ஒரு பூனா, ஒரு நல்ல விஷயமாவும், ஒரு நம்மளுக்கும் தாய்மார்களுக்கும் அது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால இதுதான் என்னுடைய ஒரு ஸ்மால் இந்த டாபிக்கோட இன்ட்ரோடக்ஷன். எனக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருந்தது, நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இது ஒரு அவேர்னஸ் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எனக்கு இந்த பிரெக்னன்சி ஒரு சந்தோஷமான ஒரு இதுவா, ஃபில்டு வித் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நல்லதுதான், நிறைய நல்லது நம்மளுக்கும் நடக்குது அப்படின்ற ஒரு அப்ரோச்சோட மதர்ஸ் எல்லாம் பிரெக்னன்சியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுல இந்த டாபிக்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஒரு பெனிஃபிட்ஸா, எல்லாத்தோட பெனிஃபிட்ஸும் நம்ம பார்க்கலாம் இந்த வெபினார்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட். மேம் உங்களது மியூட் ஆயிருக்கு. இதுவா? எஸ் மேம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. எஸ் மேம். இதானே வேணும்? செகண்ட் ஸ்லைட் போலாம் மேம். ஓகே, இதுவா? அப்படியே கண்டினியூ பண்ணலாம்ல வெபினார், இல்ல வெயிட் பண்ணணுமா? இல்ல, நீங்க ஒரு ஸ்லைடு அப்படியே நீங்க சொல்ல சொல்ல நான் அப்படியே ஸ்லைட் இது பண்ணிட்டே வரேன். ஓகே மேம். அப்ப ஓவர் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஓகே. உங்களுக்கு தெரியுதா பார்க்கிறதுக்கு? என்ன மேம்? உங்களுக்கு தெரியுதா இல்லையா ஸ்லைடு?
அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே தான் இருக்கு, எனக்கு செகண்ட் ஸ்லைட் மாறவே இல்லை. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நிமிஷம் இருங்க வரேன், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க வரேன். இப்ப பாருங்க, இப்ப ஸ்லைட் தெரியுதா? ஸ்லைட் தெரியுது மேம், பட் செகண்ட் ஸ்லைட் அப்படி போலாம். இதுவா? நெக்ஸ்ட் ஒன் மேம், தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் breastfeeding pregnancy. அது பெனிஃபிட்ஸ் ஆஃப் இதா பீயிங் பிரெக்னன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இதுப்பா. ஓகேயா? இது ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. ஃபர்ஸ்ட் ஸ்லைட். சோ செகண்ட் ஸ்லைட் மேம். செகண்ட் ஸ்லைடு இது வச்சாச்சுப்பா. செகண்ட் ஸ்லைடு உங்களுக்கு தெரியலையா? எஸ் மேம், எனக்கு ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு நிமிஷம் இருங்க வரேன், ஒரே நிமிஷம் இருங்க வரேன். ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட். இப்ப பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸ்லைட் தெரியுதாப்பா? எஸ் மேம், தெரியுது மேம். ஓகே, நீ தெரியுதுன்னு மட்டும் கரெக்டா சொன்னாதான் எனக்கு தெரியும். நீங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அடுத்தது ஸ்லைட் தெரியுது மேம், பட் செகண்ட் ஸ்லைட் எனக்கு இன்னும் மாறல, வேற எல்லாருக்கும் மாறிடுச்சு. இல்ல உங்களுக்கு மாற, மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, மற்றவங்களுக்கு தெரியுதா? மேடம் ஸ்லைடு தெரியுது, ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கு. நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மாத்தணும். ஒரு நிமிஷம் இருங்க, அதான் என்னன்னு எனக்கு புரியல. ஏன்? ஒரு நிமிஷம் மேம். ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க ஷேர் ஸ்கிரீன் பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் நீங்க பிரசன்டேஷன்ல போய் மாத்தணும். நீங்க அப்படிதான் மாத்தினேன். அப்பவும் ஏன் வரலன்னு தெரியல. ஒரு நிமிஷம். இல்ல, நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்றேன் இப்ப. எஸ் மேம், இன்னொரு டைம் ஷேர் ஸ்கிரீன்குள்ள போய் அந்த வர ஷேர் தான் பண்றேன் நானு. பிரசன்டேஷன் தனியா ஓபன் பண்ணுங்க. இப்ப வருதா? இப்ப வருதா? ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா வரும். ஹோப்ஃபுல்லி இட் கம். இப்ப வருது. இப்ப ஸ்லைட் ஷோ கொடுத்துருங்க. ஸ்லைட் ஷோ வருதா? ஓகே மேம், ஃபேண்டாஸ்டிக். டன். ஓகே, ஏன்னா முதல்ல வருதுன்னா ஏன் வரலன்னு தெரியல எனக்கு. ஓகே, எல்லாமே ஒரு காரணத்தோட தான் நடக்கும் மேம். ஓகேங்களா மேடம்? தெரியுதா ஆயிஷா? எஸ் மேம், தெரியுது மேம். ஓகே ஓகே. சோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீயிங் பண்ணலாமா? இல்ல, நீங்க வெறுமனே தான் அதை கொடுத்துருக்கீங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீயிங் பிரெக்னன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க, அதுல எதுவும் வரல. அவ்வளவுதான். அதுதான் இருக்குது. ஓகே, சோ அம்மாக்கு வந்து பிரெக்னன்சி அப்படின்றது வந்து வெறும் அந்த குழந்தை நல்ல நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே இருக்கிறது வந்து வெறும் அந்த குழந்தைக்கு மட்டும் தான் ஒரு பெனிஃபிட் கிடையாது. பிரெக்னெண்டா ஆகுறது அந்த ப்ராசஸ், அந்த 9 மந்த் அந்த ப்ராசஸ்ல வந்து மதர்ஸ்க்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நிறைய பேர் நம்ம அதை பத்தி பேசுறதே கிடையாது. வெறும் பிரெக்னன்சி அப்படின்னா அல்டிமேட் வந்து ஒரு பெனிஃபிட் வந்து அந்த பேபி அப்படின்ற அந்த ஒரு பெனிஃபிட் மட்டும் தான் பாக்குறோமே தவிர, அது தவிர நம்மளுக்கு பிசியாலஜிக்கலா உடம்புல வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அந்த சேஞ்சஸ்னால நம்ம இன்னும் நம்மளோட பாடி வந்து இன்னும் பெட்டர்மெண்ட்க்கு வந்து நிறைய நடக்குது. சோ அதை பத்தி வந்து அதெல்லாம் ரூல்ட் அவுட் ஃபேக்ட்ஸ் மாதிரி அதை பத்தி யாருமே பேசுறதே இல்லை. வெறும் வந்து ஓகே பிரெக்னென்ட்னா குழந்தை பிறக்கும், அவ்வளவுதான். அது மட்டும்தான் பாக்குறதுனால வந்து அந்த மதர்ஸ்க்குரிய பெனிஃபிட்ஸ் எதையுமே வந்து மறந்து போனனாலதான் வந்து நம்ம பிரெக்னன்சியை வந்து மெயினா அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரா பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் வந்து ஃபியூச்சர்ல வந்து இப்ப குழந்தைங்க கிட்டவே நம்ம சொல்லும் போது எப்படி சொல்றேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணு பெற்றேன், நான் வந்து அந்த அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு இது ஆகுது. ஸோ நம்ம அந்த இது வந்து நம்ம அந்த தாட் வந்து நம்மளை விட்டு வெளியில போகணும். ஏன்னா நம்ம வந்து அந்த பிரெக்னன்சி அப்படின்றது அம்மாங்களுக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத நம்ம மனப்பூர்வமா அதை ஒத்துக்கணும். அதுக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் எவ்வளவு இந்த டைம் ஃப்ரேம்ல எவ்வளவு இது முடியுதோ அது மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்டான பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீயிங் பிரெக்னென்ட் வந்து நான் வந்து லிஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைல். மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ லைஃப் ஸ்டைல் அப்படின்னும் போது ஜென்ரலாவே நம்ம பிரெக்னென்டா இருக்கும் போது என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஓவர் ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சு 9th மந்த்க்குள்ள ஒரு அளவுக்கு ஒரு மோஸ்ட் ஆஃப் தம் அட்லீஸ்ட் ஒரு 80% ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைலுக்குள்ள வந்துருவோம். எப்படி ரெகுலர் ருட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த டயட் கண்டிப்பா வந்து மிச்ச டைம்ல எல்லாம் நம்ம ரொம்ப ஜங்கியா
நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணா சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருப்போம். பட் ஆனா பிரெக்னென்ட் ஆயிட்டோம் அப்படின்னும் போது ஓகே அந்த பேபிக்காக அப்படின்ற ஒரு ஃபேக்டர் முன் வச்சு கொஞ்சம் ஹெல்தியா சாப்பிட ஆரம்பிப்போம். நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து டயட்ல இது பண்ணிப்போம். அதே மாதிரி வாட்டர் கன்சப்ஷன் நிறைய இருக்கும். மிச்ச டைம்ல எல்லாம் காலையில ஒரு தண்ணி குடிக்கிறதெல்லாம் ரொம்ப எப்போ ஒரு அந்த ஒரு ரெகுலாரிட்டியே இருக்காது. எவ்வளவு நம்மளுக்கு ஒரு 2 லிட்டர்ஸ் வாட்டர் தேவைப்படும் அப்படின்னா அதுல நம்ம வந்து 1 லிட்டர் கூட குடிச்சிருப்போமான்னு டவுட் தான். ஆனா வந்து பிரெக்னென்ட் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி பிரெக்னென்ட் ஆகும்போது நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் நிறைய பேர் பிரெக்னன்சில தான் ப்ரீநேட்டல் எக்ஸசைஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்லீப் பேட்டர்னும் வந்து பிரெக்னன்சில நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எந்திரிக்கலாம் ட்ரை பண்ணுவோம். ப்ராப்பர் ஸ்லீப் சைக்கிள் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதனால ஒரு 9 months நம்ம இந்த ஹெல்தி ருட்டீன்குள்ள வரதுனால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து நம்ம போஸ்ட் டெலிவரி கூட வந்து ஓரளவுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து அதே மாதிரி மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால ஜென்ரலாவே எல்லாரும் சொல்லுவாங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட எங்க லைஃப் வந்து வேற மாதிரி இருந்தது. ஆனா குழந்தைக்கு அப்புறம் கொஞ்சம் அது கொஞ்சம் டிசிப்ளின்டா ஆட்டோமேட்டிக்கா ஆகும். நம்ம வந்து ரொம்ப இது பண்ண தேவையில்லை. நம்ம அதுல நிறைய எஃபர்ட் போட்டு மாத்திரம் அப்படி இல்லை. அந்த பிரெக்னன்சில நம்ம போட்ட அந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் எடுத்து வந்தது வந்து அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா டெலிவரிக்கு அப்புறமும் அது ஒரு அளவுக்கு வந்து மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இது. ஸோ ஏன்னா ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருந்தாலே வந்து பல டிசீசஸ்ல இருந்து நம்ம வந்து நம்மள வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஒரு மதருக்கு கிடைக்கிற வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைம் பெனிஃபிட் வந்து அதுதான். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். அதே மாதிரி ஹெல்தி ஹார்ட் வந்து நம்ம லேடிஸ்க்கு ஜென்ரலாவே வந்து ரேட் ஆஃப் ஹார்ட் அட்டாக் வந்து கொஞ்சம் கம்மி மென் கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு ஒரு மெயினான ரீசன் வந்து அந்த மென்சுரேஷன். மாசம் அந்த நம்மளோட பாடியில இருக்க எல்லா வேஸ்ட் இது எல்லாமே வந்து வெளியில போறதுனால நம்மளுக்கு வந்து ஹார்ட் வந்து அந்த ஹார்ட்டோட இந்த அவங்க பேர்டன் வந்து கொஞ்சம் குறையுது. ஸோ அதனால ஆப்வியஸ்லி ஹார்ட் அட்டாக் வந்து மென்னுக்கு எவ்வளோ அது வந்து ஒரு ப்ரோனோ அந்த அளவுக்கு வந்து உமன் வந்து அதுல அவ்வளோ அஃபெக்ட் ஆகுறது இல்லை. அதுல வந்து பிரெக்னன்சி வந்து எப்படின்னா அது ஒரு ஆடட் எஃபெக்ட் மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ஹார்ட்டை வந்து ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றதுக்கு வந்து பிரெக்னன்சி ஹெல்ப் பண்ணும். மெயின் ரீசன் வந்து ஹார்ட் டிசீசஸ்க்கு மெயின் ரீசன் வந்து இந்த ஈஸ்ட்ரஜன் அப்படின்ற ஹார்மோன் வந்து ஒரு கொஞ்சம் கம்மியா இருக்கிறது வந்து ஹார்ட் டிசீசஸ்க்குலாம் ஒரு மெயினான ரீசன். ஸோ பிரெக்னன்சில பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் நிறைய வந்து செக்ரேட் ஆகும். ஏன்னா ஈஸ்ட்ரஜன் வந்து ஒரு சீப் ஹார்மோன். கம்ப்ளீட் பிரெக்னன்சில வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் நடக்கும். அதுல வந்து ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிரெக்னன்சியோட எல்லா ரெகுலேஷன்ஸ் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து ஈஸ்ட்ரஜன் தான் வந்து ரெகுலேட் பண்ணும். லைக் அந்த வாஸ்குலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிஷ்யூ டெவலப்மெண்ட்லாம் யூட்டர்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும் எல்லாம் இதுவாகும். அதுக்கெல்லாம் வந்து அந்த டிஷ்யூ டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பிளட் வெசல்ஸ் அந்த பீட்டஸ்க்கு போக வேண்டிய பிளட் வெசலோட ஃபார்மேஷனுக்கு, அப்புறம் அம்மா கிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ண, இந்த மாதிரி வந்து பல ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஈஸ்ட்ரஜன் தேவைப்படும். அதனால வந்து பிரெக்னன்சி டைம்ல ஈஸ்ட்ரஜன் நிறைய செக்ரீட் ஆகும். ஸோ ஈஸ்ட்ரஜன் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜாஸ்தி ஆகும் போது என்ன ஆகும்னா நம்மளோட ஹார்ட் வந்து நல்லா ஹெல்தியா அந்த ஹார்ட் டிசீஸ்ல இருந்து அது ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷனா இருக்குது. அதே மாதிரி ஜென்ரலா சொல்லுவாங்க அந்த ஐடில்னஸ் அந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் வந்து ஹார்ட் அட்டாக்கு வந்து ஒரு மெயினான ரீசன். நம்ம பிரெக்னெண்டா இருந்தோம்னா நம்மளோட என்டையர் பாடி வந்து நம்ம ஃபுல்லா எல்லாமே ஒர்க் பண்ணுது. நம்ம வந்து உட்கார்ந்துட்டே இருந்தாலும் வந்து நம்ம நார்மல் ஃபங்க்ஷனோட பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனோட நிறைய வந்து பாடி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆகும் போது என்ன ஆகும், நம்ம வந்து ஆப்வியஸ்லி வந்து அந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்ல இருந்து கொஞ்சம் நம்ம பிரெக்னென்ட் ஆகும்போது அப்படி இப்படி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல அப்படின்னாலும் நம்ம உள்ளுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுனால ஆப்வியஸா வந்து ஹார்ட் அட்டாக்கோட ரேட் வந்து கம்மியாகுது. ஸோ நிறைய பிரெக்னன்சி பார்த்த அம்மாக்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ரேட் ஆக்சுவலி ஒரு சில ஸ்டடீஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஹெல்தி ஹார்ட் வந்து பிரெக்னன்சி மூலமா அம்மாங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பெனிஃபிட். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து அது நம்ம நிறைய பேருக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் வந்து இருக்கலாம். அந்த அந்த ப்ராப்ளம் இருக்க விமன் எல்லாருமே வந்து பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்களுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து கொஞ்சம் ரெகுலேட் ஆகி அந்த ப்ராப்பர் 28-30 டேஸ் சைக்கிள்குள்ள வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும்.
சோ இது அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா அந்த பீரியட்ஸ் கிராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீரியட் அப்ப வந்து வயிறு சிவியரா வந்து வலிக்கும். அதோட மெயின் ரீசன் என்னன்னா வந்து யூட்ரஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஷ்ரிங்க் ஆகி அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து வெளியில அனுப்புறதுக்காக வந்து யூட்ரஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும். சோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன ஆகும்னா அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கனால அந்த ஷ்ரிங்க் ஆகும்போது வந்து கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் தான் வந்து அந்த யூட்ரஸ் ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு வந்து ஒரு மெயினான ரீசனா இருக்கு. சோ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ஜாஸ்தியா இருக்கும் போது அந்த யூட்ரஸோட ஃபிளெக்சிபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனாலயும் அந்த ஷ்ரிங்க் ஆகும் போது மென்ஸ்ட்ரல் பெயின் வந்து ரொம்ப சிவியரா ஒருத்தவங்களுக்கு இதுவாகுது. சோ பிரெக்னன்சில என்ன ஆகுதுன்னா நம்ம யூட்ரஸ் வந்து இந்த சின்ன ஒரு பாம் சைஸ்ல இருக்க யூட்ரஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய வாட்டர்மெலன் அதோட கொஞ்சம் வாட்டர்மெலன் சைஸ் அளவுக்கு வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. சோ அந்த எக்ஸ்பான்ஷன்ல இருந்து திரும்ப ஷ்ரிங்க் ஆறதுல வந்து யூட்ரஸோட ஃபிளெக்சிபிலிட்டி வந்து பெட்டர் ஆகும். அதனால என்ன ஆகும்னா நம்ம அடுத்து நெக்ஸ்ட் பீரியட் பிரெக்னன்சிக்கு அப்புறமேட்டு வர மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல சோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி யூட்ரஸோட ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் அப்போ அந்த வந்து ஷ்ரிங்க் ஆகி அந்த ஆகும் போதும் என்ன ஆகும்னா நம்மளுக்கு அவ்வளவு சிவியரா அந்த பெயின் தெரியாது. ஏன்னா அந்த ஃபிளெக்சிபிலிட்டி பெட்டரா இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ப்ராஸ்டாகிளாண்டின் அப்படின்ற இந்த ஹார்மோன் வந்து அதுதான் வந்து மெயினா வந்து ப்ராஸ்டாகிளாண்டின்ற ஹார்மோன் தான் வந்து அந்த கன்ட்ராக்ஷனுக்கு வந்து மெயினான ரீசன். அது லேபர் அப்பவும் வந்து பேபி உள்ள இருக்கும்போது ஃபைனலா அந்த டெலிவரி டைம்ல வந்து அந்த ப்ராஸ்டாகிளாண்டின் அப்படின்ற அந்த ஹார்மோன் தான் நம்ம அந்த யூட்ரஸோட கன்ட்ராக்ஷனுக்கு வந்து மெயினான ஒரு ரீசன். ஸோ அது கடைசியில லேபர் டைம்ல வந்து அது இன்க்ரீஸ் ஆகி யூட்ரஸை ஷ்ரிங்க் பண்ண வைக்கும். ஸோ அந்த டைம்ல தான் டெலிவரி ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த ப்ராஸ்டாகிளாண்டின் ஹார்மோன் டெலிவரி டைம்ல என்ன ஆகும்னா வந்து அம்மாவோட உடம்புல கொஞ்சம் வந்து வெளியில வந்துரும். ஸோ அந்த இது வெளில வர்றதுனால என்ன ஆகும், அது ஒரு மெயின் ரீசனா வந்து அடுத்து வர போற பீரியட்ஸ் அப்போ அந்த ப்ராஸ்டாகிளாண்டின் லெவல் கொஞ்சம் குறையறதுனால நம்மளோட மென்ஸ்ட்ரல் கிராம்ப் வந்து கன்சிடரபிளி குறையும். அதனால மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் பாத்தீங்கன்னா அது எஸ்பெஷலி வந்து நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து வர பீரியட்ஸ் அப்போ வந்து பெயின் வந்து ரொம்பவே மினிமலா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அந்த யூட்ரஸோட ஃபிளெக்சிபிலிட்டினாலையும் அந்த ப்ராஸ்டாகிளாண்டின் ஹார்மோன் வந்து ஓரளவுக்கு வெளியில வந்ததுனாலயும் அந்த பெயின் வந்து கன்சிடரபிளா குறைஞ்சிருக்கும். அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். ஏன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த பெயினோட வந்து நம்ம அந்த டே கிராஸ் பண்றது வந்து எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியும். ஸோ அதனால பீரியட்ஸ்க்கு அப்புறம் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு அது ஈஸியா. இன்னொன்னு வந்து அந்த பீரியட்ல பிரெக்னன்சில வந்து அவ்வளோ அந்த யூட்ரஸோட ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து அவ்வளோ நிறைய நடந்திருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம யூட்ரஸ் வந்து இன்னும் அந்த ஃபங்க்ஷனல் வைஸ் இன்னும் பெட்டரும் ஆயிருக்கும். ஸோ அதனால அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவ் பீரியட்ஸ்ல எல்லாமே என்ன ஆகும்னா அந்த பெயின் அந்த நம்மளுக்கு அந்த ஒரு ஈஸ் கிடைக்கும். ஸோ அதனால வந்து மென்ஸ்ட்ரேஷனுக்கு வந்து அந்த பெயினுக்கு வந்து பிரெக்னன்சி வந்து ஒரு பெரிய அந்த பெயின் கில்லர் மாதிரி வந்து பிரெக்னன்சி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸ்லைட் மேம். அதே மாதிரி நிறைய டிசீஸ்ல இருந்து இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹார்ட் டிசீஸ் மாதிரி இன்னும் நிறைய டிசீஸ்ல இருந்து வந்து பிரெக்னன்சி வந்து மதர்ஸ் எல்லாத்தையும் பாதுகாக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரெக்னன்சில நடக்கும். ஸோ ஃபுல் பிரெக்னன்சியே வந்து ஹார்மோன்ஸால தான் ரெகுலேட் ஆயிட்டு இருக்கு. நிறைய ஏகப்பட்ட ஹார்மோன்ஸ் லைக் நான் சொன்ன மாதிரி இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், அதுக்கப்புறம் நிறைய ப்ராஸ்டாகிளாண்டின்ஸ், அப்படி ஆக்சிடோசின் சொல்லி ஏகப்பட்ட ஹார்மோன்ஸ் தான் வந்து நம்மளுடைய பிரெக்னன்சியே கம்ப்ளீட்டா ரெகுலேட் பண்ணிட்டு வருது. ஸோ அந்த பிரெக்னன்சி அந்த ஹார்மோனல் ஷிஃப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட ரிஸ்க் ஆஃப் ஒவேரியன் அண்ட் எண்டோமெட்ரியல் ஓவரியில வர கேன்சரையும் அந்த எண்டோமெட்ரியல் லைனிங்ல அந்த இதுல வர கேன்சர் ஃபார்மேஷனையும் வந்து டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் தடுக்குது. அதே மாதிரி இப்ப காமனா வந்து எங்க பார்த்தாலும் இருக்கிற ஒரு காமனான பிரச்சனை வந்து பிசிஓஎஸ். ஆல்மோஸ்ட் வந்து இப்ப வந்து ஹாஃபுக்கு மேல உள்ள பாப்புலேஷன் விமன் பாப்புலேஷனுக்கு வந்து பிசிஓஎஸ் வந்து டிடெக்ட் பண்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த இரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்றது நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இப்ப ரொம்ப காமன் ஆயிட்டு வருது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி இந்த பிசிஓஎஸ்க்கு வந்து ஒரு பெட்டர் ஒரு சொல்யூஷன் வந்து பிரெக்னன்சி தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிரெக்னென்ட் ஆகிறவங்க பிசிஓஎஸ் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு பிரெக்னென்ட் ஆகிறவங்க கூட அடுத்து செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அடுத்தடுத்து பிரெக்னென்ட் ஆகுறது வந்து ரொம்ப ஈஸியாவே இதுவாகுவாங்க. பிகாஸ் ஏன்னா வந்து இந்த பிசிஓஎஸ் ட்ரீட் பண்றதுக்கு கொடுக்குற அந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து நார்மலாவே நம்ம வந்து பிரெக்னென்டா இருக்கும் போது ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது.
ஸோ அதனால வந்து ஒன்ஸ் அவங்க கஷ்டப்பட்டு இது பண்ணி பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா அந்த பிரெக்னன்சில நடக்கக்கூடிய அவங்களோட பிசியாலஜிக்கல் சேஞ்சஸும் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸும் அடுத்து அவங்களுடைய பீரியட்ஸை ரெகுலர் பண்ணும். அந்த பிசிஓஎஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெமெடியா அது இருக்குது. டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் அந்த பிசிஓஎஸ் என்ன சொல்றது அந்த சிஸ்டோட டெவலப்மெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணுது, அதே மாதிரி பீரியட்ஸையும் ரெகுலரைஸ் பண்ணுது. ஸோ அதனால வந்து பிசிஓஎஸ்க்கு வந்து ஒரு அடுத்த அவங்க பேபிஸ் அடுத்து கன்சீவ் ஆகுறதுனால வந்து டு அ வெரி குட் எக்ஸ்டென்ட் வந்து அவங்களால வந்து அந்த பிசிஓஎஸ் வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து என்னன்னா பேபி வந்து நம்ம வெளியில வரும்போது என்ன ஆகுது, ஒரு சில பேபி செல்ஸ் வந்து அம்மாவோட உடம்புலயே வந்து இருந்துருது. ஸோ அந்த மாதிரி செல்ஸ் அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் மாதிரி அது நிறைய டிசீஸ் அம்மாக்கு இருக்கிற நிறைய டிசீஸ்ல இருந்து வந்து அது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. எஸ்பெஷலி வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எல்லாத்துக்கும் இந்த பேபியோட ரிமைனிங் செல்ஸ் அம்மாவோட உடம்புல இருக்கிறது வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட இம்யூனிட்டியா ஒரு மதரோட இம்யூனிட்டியை வந்து அந்த செல்ஸ் எல்லாம் வந்து டு கிரேட் எக்ஸ்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு அது வந்து ஒரு டெட்லி டிசீஸ். அது வந்து நம்ம பிரெயின், ஸ்பைனல் கார்ட், நர்வ் செல்ஸ் இந்த மாதிரி பல இதை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த பிரெக்னன்சினால வர அந்த செல்ஸ் ரிமைன் செல்ஸ் நம்ம பாடியில இருக்கிறதுனால அந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்ற அந்த இதையும் வந்து டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் மதர்ஸ்க்கு வந்து அதுவும் ப்ரிவென்ட் ஆயிருக்கிறதா ஸ்டடீஸ் எல்லாம் இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி பல டிசீஸ்ல இருந்து வந்து நான் வந்து சும்மா டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்காக ஒரு 4-5 மட்டும் லிஸ்ட் பண்ணிருக்கேன். பட் ஆனா வந்து இன்னும் நிறையவே வந்து நிறைய டிசீசஸ் இருக்கு. அது எல்லாத்துல இருந்தும் வந்து அம்மாக்கு வந்து லைக் பல விதமான லைக் யூட்ரல் சிஸ்டர் இந்த மாதிரி நிறைய இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து பிரெக்னன்சினால மட்டுமே கிடைக்குது. நெக்ஸ்ட் மேம். அடுத்து வந்து யூஸ்வலா வந்து பிரெக்னன்சில பாத்தீங்கன்னா நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படிலாம் இருக்கிறதுனால நம்ம கான்ஜுகல் லைஃப், செக்ஸ் லைஃப் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ இந்த டெஸ்டோஸ்டெரான், ஈஸ்ட்ரோஜன் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து பேபி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பிரெக்னெண்டா இருக்கும்போது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனாலயும் நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரைமஸ்டர்ல பாத்தீங்கன்னா யூட்ரஸ்க்கு வந்து நிறைய பிளட் சப்ளை தேவைப்படும். ஸோ அதனால வந்து ஏன்னா அங்கதான் ஃபீட்டல் டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கனால நிறைய பிளட் சப்ளை டுவர்ட்ஸ் அந்த பெல்விக் ரீஜன் வந்து நிறைய பிளட் சப்ளை தேவைப்படும். ஸோ அதனால யூஸ்வலா வந்து கான்ஜுகல் லைஃப்ல வந்து கொஞ்சம் இன்ஆக்டிவா இருக்க பெண்கள் கூட வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சி வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இது இல்லைனால கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் ஆவாங்க. ஸோ அதனால வந்து அது இதுக்கும் வந்து பிரெக்னன்சி வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டரா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து the most important benefit of being pregnant வந்து கடைசியில நம்ம பேபி. ஸோ இந்த எல்லாரோட பெனிஃபிட்ஸோட இந்த பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு அம்மாவா நம்மளுக்கே வந்து எவ்வளவு நம்மளுக்காகன்னு ஒரு பேபி அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா பிரைஸ்லெஸ். ஸோ அதனால நம்ம 9 மாசம் என்னதான் வந்து நம்ம சிரமங்கள் கஷ்டம் அப்படி எல்லாம் பார்த்தாலும் கடைசியில வந்து நம்ம லைஃப்ல வந்து என்ன பண்ணாலும் நம்மள அவ்வளவு அப்ரிசியேஷன் எல்லாம் கிடைக்குமா தெரியல. ஆனா வந்து நம்ம ஒரு பேபியை வந்து நல்லபடியா பெத்து வளர்த்துட்டோம்னா கண்டிப்பா அதுக்கு கிடைக்கிற அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் வேர்ட்ஸ்க்கு வந்து வேற எதுவுமே வந்து பக்கத்துல கூட வர முடியாது. ஸோ அதனால அந்த பேபி அந்த பெனிஃபிட் வந்து கண்டிப்பா இது எதுக்குமே மேட்ச் ஆகாது. ஸோ அந்த பெனிஃபிட்காக அட்லீஸ்ட் வந்து நம்ம பிரெக்னன்சி வந்து எவ்வளோ ஒரு அம்மா வந்து கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றத வந்து பண்ணுவோம். அது கூடவும் பாத்தீங்கன்னா இவ்வளோ பர்சனலா பிசியாலஜிக்கலா நம்ம ஏதோ வந்து எல்லாரும் என்ன பேசுவோம்னா நம்மளோட பாடி வந்து தேஞ்சு போயிடுது, பிரெக்னென்ட் ஆறனால நம்ம எல்லாம் ரொம்ப வீக் ஆயிடுறோம், நம்ம ஹெல்த் எல்லாமே ரொம்ப டிட்டோரேட் ஆயிடுது, அந்த மாதிரி வந்து ஒரு இமேஜ் வந்து திரும்ப திரும்ப அதவே பேசி பேசி நம்மளுக்கு என்ன ஆகுது அந்த மாதிரி மனசுல பதிஞ்சிருது. ஆனா ஒரிஜினலா என்னன்னா இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் இது அதுன்னு எல்லாத்துல இருந்து ப்ரொடெக்ஷன் வந்து பிரெக்னன்சினால இருக்கு. ஸோ நம்ம எப்ப வந்து முழுமையா அந்த ஆங்கிள் இருந்து நம்ம வந்து பிரெக்னன்சி எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து நம்ம வந்து பிரெக்னென்ட் இருக்கும் போது ஒருத்தவங்களும் வந்து ஓகே நம்மளுக்குள்ளயும் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் நடக்குது, அதனால நம்ம வந்து ஏதோ நம்ம ஹெல்த் தேஞ்சு போகுது அப்படின்னு அந்த சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் வந்து நம்ம வெளியில வச்சுட்டு நம்ம கொஞ்சம் பாசிட்டிவ் அப்ரோச்சோட இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட் மேம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் வஜைனல் பர்த், நார்மல் டெலிவரி. இப்போ கொஞ்ச நாளா ரீசெண்ட் டேஸ்ல வந்து மதர்ஸ் ரொம்பவே நிறைய மதர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் லாஸ்ட் ட்ரைமஸ்டர் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்களாம் வந்து வாலண்டியரா சிசேரியனுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் வந்து நார்மல் டெலிவரி ரொம்ப கஷ்டம், ரொம்ப வலிக்கும், அது நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு தாட் வந்து இப்ப கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஸோ அது வந்து டோட்டல் மித். எப்படி நார்மல் டெலிவரி சிசேரியன்ன்றது ஒரு மேஜர் சர்ஜரி, அது வந்து அந்த டைம் நம்மளுக்கு வந்து வலி இல்லாம இருக்கலாம், பட் அதுக்கப்புறமேட்டு அதனால வரக்கூடிய வலியும் இல்ல அதோட சைடு எஃபெக்ட்ஸும் வந்து நிறைய ரொம்ப ஜாஸ்தி.
ஆனா வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து அது ப்ராசஸும் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி எப்பயுமே வந்து அது அது பேர்லயே இருக்க மாதிரி அது ஒரு நார்மலான ப்ராசஸ். அதுதான் வந்து காட் டிசைன்ட் மெத்தட். ஸோ ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு, அதனால வந்து லாஸ்ட் மினிட்ல சி செக்ஷன் ஆஃப் பண்றாங்க அப்படின்னா ஓகே, அது அன்அவாய்டபிள். ஆனா நம்மளா வாலண்டியரா வந்து இல்ல நான் இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், நான் இந்த டைம்ல வந்து சிசேரியன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஆட்டிடியூட் இப்ப நிறைய ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக வந்து ஓகே, ஒரு சில பெனிஃபிட்ஸ் ஆஃப் வஜைனல் பர்த், அதுல அம்மாங்களுக்குமே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதனால வந்து நம்ம வந்து பயந்து போய் இல்ல நான் சி செக்ஷனே பண்ணிக்கிறேன் அதுதான் ஈஸி அப்படின்றது இல்லாம இல்ல நார்மல் டெலிவரினால அம்மாவுக்கே நிறைய பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத புரிஞ்சு, அது பெயின் வந்து அதே மாதிரி இந்த படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி ரொம்ப அப்படியே ரொம்ப பெயின்ஃபுல்லா எல்லாரும் அந்த மாதிரி நிறைய பொட்ரேயல்ஸ் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா வந்து நம்ம ஒரு இப்ப நம்மளுக்கு இப்ப டெலிவரி நடந்துட்டு இருக்கும் போது நம்ம நினைச்சோம் நம்ம கூட வந்து ஆல்மோஸ்ட் 2 lakh விமன் வந்து டெலிவரி லேபர்ல இருக்காங்க. சோ அத்தனை பேர் வந்து லேபர்ல இருந்து அந்த ப்ராசஸ பண்ண முடியுது அப்படின்னா நம்மளுக்கு அது ஒன்றும் வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் டெலிவரி வந்து அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சோட பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு வந்து அது என்ன சொல்றது, அது ஒரு கஷ்டம், அது ஒரு பயமான விஷயம் அப்படின்றது போய் நம்ம வந்து அது ஈஸியா நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்போம். ஸோ சம் பெனிஃபிட்ஸ் ஃபார் வெஜைனல் பர்த். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஃபர்ஸ்ட் ஒரு மெயினான இது என்னன்னா, இப்போ வந்து நார்மல் டெலிவரி அப்படின்னா மேக்ஸிமம் 24 hours ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஸ்டேவே போதும். இல்ல அப்படின்னாலும் ஒரு 48 hours மேக்ஸிமம். அதுக்கு மேல வந்து நார்மல் டெலிவரியில அப்புறம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுல வந்து எந்த இதுவுமே இல்லை. ஆனா வேற நீங்க சி செக்ஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3 days to 5 days வரைக்கும் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு அதுக்கு மேலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அது ஒரு மேஜர் சர்ஜரி. ஸோ அதுல இருந்து நம்ம ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பி போனாதான் அந்த அந்த என்ன சொல்ற அதுல இருந்து ஃபாஸ்டா ரெக்கவர் ஆக முடியும். ஸோ ஹாஸ்பிட்டல் ஸ்டேவே ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் நார்மல் டெலிவரி. நீங்க டெலிவரி முடிகிற வரைக்கும் அந்த பெயின்ல நம்ம கத்துறது இதெல்லாம் இருக்கலாம். பட் அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் நீங்க எந்திரிச்சு நிக்கலாம், நடக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா ஓட கூட செய்யலாம். பட் ஆனா வந்து சிசேரியன் பண்ணிட்டோம்னா வந்து கம்ப்ளீட்டா ஒரு 2 நாளைக்கு பெட் ரெஸ்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா நடக்க ஆரம்பிக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 2 weeks கிட்டக்க ஆகும். ஸோ அது அந்த மாதிரி அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் வந்து நம்ம பாடியில வந்து ஒரு சர்ஜரி அப்படின்னு வந்துச்சுன்னா அது நார்மல்ல இருந்து கொஞ்சம் வந்து அந்த லைன் வந்து டீவியேட் ஆகிதான் போயிடுது. அதனால என்னதான் நம்ம நார்மல் ப்ராசஸ்ல இருக்கிற மாதிரி வந்து சிசேரியனுக்கு அப்புறம் நம்ம இருக்க முடியாது. அந்த இதை புரிஞ்சுப்போம். ஏன்னா அது ஒரு மேஜரான ஒரு சர்ஜரி. அது வந்து சிசேரியன் ஈஸி அப்படின்றது இல்ல. அந்த பர்டிகுலர் டைம் தான் வலி இல்லாம இருக்குதே தவிர ஒரு மேஜரான நம்மளுக்கு வந்து வேற ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணா என்ன ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து சிசேரியனுக்கும் கண்டிப்பா இருக்குது. ஸோ அதனால வந்து அந்த அதனாலயே மெயினா நம்ம நார்மல் ப்ரிஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபீடிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து இது பண்ணலாம். லைக் நீங்க நார்மல் டெலிவரி ஆன உடனே அந்த பிளாசென்டா கட் பண்றது, கார்ட் கிளாம்பிங் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த பேபிக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கலாம். வேற நீங்க சிசேரியன் பண்ணீங்கன்னா நீங்க அந்த கான்சியஸ்க்கு வந்து அந்த பேபிக்கு அந்த என்ன சொல்றது அந்த செடேஷன்ஸ்க்கு கொடுத்த இது எல்லாமே போய் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபீடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள ஆல்மோஸ்ட் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து பாஸ் ஆயிடும். அதனால வந்து ஆனா அந்த ஏர்லியர் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைம்ல வந்து அந்த ஸ்கின் டு ஸ்கின் வந்து அந்த பேபிக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி அம்மாக்கும் அது வந்து அந்த ஆக்சிடோசின் செக்ரேஷன், அந்த யூட்ரஸ் ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு மாதிரி அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அந்த பிறந்த உடனே ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறது வந்து அம்மாக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதுவே வந்து நம்ம சி செக்ஷன் பண்ணோம்னா கண்டிப்பா கட் ஆயிடும். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் அந்த ரெக்கவரி ரூம்ல இருந்து அதுக்கப்புறம் நம்ம சி செக்ஷன் ரெக்கவரி ஆகி அதனால அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபீடிங்கே இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பா வந்து மெயினான இந்த ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் அந்த பாயிண்டே வந்து அதுல கட் ஆயிடுது. நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னா, சிசேரியனால நிறைய வந்து லைஃப் த்ரெட்னிங் காம்ப்ளிகேஷன்ஸ் கூட நிறைய இருக்கு. பிகாஸ் வந்து என்னதான் இருந்தாலும் அது ஒரு மேன்மேட் ப்ராசஸ். நார்மல் டெலிவரின்றது வந்து அது ஒரு காட் டிசைன் ப்ராசஸ். இது வந்து ஒரு மேன்மேட் ப்ராசஸ் தான். ஸோ ஆப்வியஸ்லி வந்து அதுல வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து அது லைஃப் த்ரெட்டனிங்கா ஆறது கூட சம்டைம்ஸ் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து அது ரொம்ப ஈஸியரான ஆப்ஷன் அப்படின்னு வச்சுக்கூடாது. ஏன்னா நார்மல் டெலிவரிஸ்லயும் ரிஸ்க் இருக்கானா கண்டிப்பா இருக்கு. பட் ஆனா வந்து ஒரு கன்சிடரபிளி அது வந்து ரெக்கவரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிசேரியனுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு 42%
ஆஃப் தி கவுண்ட்க்கு வந்து ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கிறதா வந்து இந்த டெலிவரிக்கு அப்புறம் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வரவங்கள 42% பேர் வந்து இந்த சிசேரியனே வந்து ஒரு பேசிக் ரீசனா வச்சு இருக்குது. ஸோ அதனால வந்து நார்மல் டெலிவரி ஆனிச்சுன்னா வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வந்து இருக்காது. ரொம்ப நார்மலா திரும்ப நம்மளோட நார்மல் லைஃப் ஸ்டைல்ல நம்ம திரும்ப வந்து அடாப்ட் ஆயிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேபியோட லங்ஸ்ல வந்து நிறைய ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த பேபி வந்து வெளியில வருது அப்படின்னா ஸோ அந்த பேபியோட லங்ஸ்ல இருக்க ஃப்ளூயிட் எல்லாத்தையும் வந்து அந்த சர்விக்கல் இதுல கண்ட்ராக்ஷன்ல வந்து பேபியோட லங் எல்லாமே அந்த ஃப்ளூயிட் எல்லாமே லங்ஸை விட்டு வெளியில வரும். ஸோ அதனால வந்து அந்த பேபிக்கு வந்து பிறந்த உடனே இந்த ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து இருக்கிறது வந்து அந்த ரேட்டும் கன்சிடரபிளி குறையும். அதே மாதிரி அந்த வஜைனல் ட்ராக்ட்ல இருந்து பாஸ் ஆகி வரும்போது அங்க வந்து ஒரு சில பாக்டீரியல் காலனிஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே அந்த பேபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் ஒரு சில குட் பாக்டீரியாஸ் எல்லாமே அந்த வஜைனல் இதுல இருக்கும். சர்விக்கல் ஓப்பனிங் அந்த வஜைனல் ஓப்பனிங்ல இருக்கும். ஸோ பேபி வந்து அது வழியா பாஸ் ஆகி வரும்போது அதுக்கு அந்த நல்ல பாக்டீரியாஸ் எல்லாத்தோட கான்டாக்டும் இருக்கிறதுனால அதோட இம்யூனிட்டி, அதோட கட் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து இன்னும் டைஜஷன், இது ரெஸ்பிரேஷன் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த குட் பாக்டீரியாஸ் எல்லாத்தோட எஃபெக்டும் கண்டிப்பா அந்த இதுல இருக்கும். நெக்ஸ்ட் மேம். ஸோ சம் டிப்ஸ் வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெயினானது வந்து இந்த ஆன்டிநேட்டல் கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றது வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து இந்த மாடர்னிசம் அப்படின்ற இதுல வந்து நிறைய வந்து நம்மளோட ட்ரெடிஷன்ஸை விட்டு வெளியில வந்துட்டோம். ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைலே போதும் நம்ம வந்து நார்மல் டெலிவரி பண்றதுக்கு. பட் ஆனா இப்போ வந்து நம்ம அதுல இருந்து டைவர்ட் ஆகி ரொம்பவே நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ஆன்டிநேட்டல் கிளாஸஸ் அட்டென்ட் பண்றதுனால உங்களுக்கு வந்து எப்படி வந்து என்னென்னலாம் நம்ம வந்து ஒரு பிரெக்னென்ட் லேடி வந்து அந்த 9 months எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க அழகா மோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மோல்ட்ல வந்து அது அந்த இது வந்து அந்த கோச்சிங்கே வந்து ஒரு மெயின் அந்த நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டரா இருக்கும். ஸோ அதனால ஆன்டிநேட்டல் கிளாஸஸ் அட்டென்ட் பண்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப். நெக்ஸ்ட் பிசிக்கல் எக்ஸசைஸ். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து வீட்டு வேலைகள் எல்லாமே அவங்க லேடிஸ் எல்லாம் அவங்களே தான் பண்ணிப்பாங்க. லைக் கிளீனிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களே பண்ணிப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு பெரிய எக்ஸசைஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நானே இப்ப என்னோட கிளையன்ஸ்ல எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கும் போது கடைசியில நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இந்த டக் வாக் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம். அது லிட்டரலா வந்து அந்த காலத்துல வந்து உட்காந்து தரையில உட்காந்து மாப் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இந்த டக் வாக்கிங்கும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த காலத்துல வந்து அவங்க ரெகுலரா அதெல்லாம் பண்ணதுனால வந்து நார்மல் டெலிவரி வந்து ஒரு ரொம்ப ஈஸியா நடந்தது. இந்த இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் மெய்ட் வச்சிருக்கோம், அந்த ஸ்டிக் மாப் வச்சிருக்கோம். ஆப்வியஸ்லி யாரும் அந்த மாதிரி உட்கார்ந்து வந்து மாப் பண்றது வந்து ரொம்ப ரேர். அதனால வந்து அந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஸோ அந்த வீட்டு வேலைகள் எல்லாம் நம்ம கம்மியாயிடுச்சு. அப்ப நம்ம வந்து எக்ஸசைஸ் மூலமா தான் அதை காம்பன்சேட் பண்ணணும். ஸோ அந்தந்த ஸ்டேஜுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து என்னென்ன எக்ஸசைஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் மோஸ்ட்லி அந்த 3rd monthல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 3rd monthல என்ன, 5th month அப்புறம் என்ன பண்ணுவோம், அது லாஸ்ட் ட்ரைமஸ்டர்ஸ்ல வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணுவோம், அதே மாதிரி அந்த ஃபாஸ்டர் டெலிவரி அதுக்கெல்லாம் என்ன எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த எக்ஸசைஸ்ன்றது நார்மல் டெலிவரிக்கு வந்து ஒரு பெரிய பேக் போன் சப்போர்ட்டா இருக்குது. அதனால என்ன எக்ஸசைஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ப்ராப்பர் ஸ்லீப் பேட்டர்ன். ஸோ 8 o'clock மோஸ்ட்லி இந்த 9 o'clock மாதிரியே வந்து மேக்ஸிமம் 9 to 11 வந்து 11 தாண்டவே கூடாது. பிரெக்னென்ட் விமன் வந்து 11 o'clock ஷார்ப் வந்து தூங்கிடணும். அதே மாதிரி 11 to 8 hours ஸ்லீப் வந்து பிரெக்னென்ட் விமனுக்கு வந்து ரொம்ப கண்டிப்பா தேவைப்படும். பிகாஸ் அந்த ஸ்லீப் தூங்கும் போதுதான் அந்த மெலட்டனின் அப்படின்ற ஹார்மோன் வந்து நிறைய செக்ரீட் ஆகும். ஸோ அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகிறது, அந்த ஹார்மோன் தான் மிச்ச எல்லா ஹார்மோனுக்கும் வந்து ஒரு மதர் ஹார்மோனா இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றதுனால நம்ம ஈஸியா வந்து அதுவும் ஒரு நார்மல் டெலிவரிக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டரா இருக்கு. அதனால ஸ்லீப் பேட்டர்ன் வந்து ரொம்ப நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். லைக் நைட்ல எல்லாம் வந்து போன் வச்சுட்டு பார்க்காம இதெல்லாம் பண்ணாம கண்டிப்பா பிரெக்னெண்டா இருக்கும் போது அதே மாதிரி ஃபோர்ஸபிளா கொஞ்ச நாள் வந்து நம்ம இல்ல நான் இந்த டைம் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ணி நம்ம படுக்க ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 1 month 2 month கேப்ல வந்து அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம செட் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தூக்கம் வந்து தூங்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து ஸ்லீப் பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஹெல்தி டயட். ஏன்னா நம்ம வந்து அந்த பேபியை புஷ் பண்றதுக்கு வந்து நம்மளுக்குள்ள அந்த ஸ்டாமினா வேணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய சாப்பிடணுன்றது இல்லை, பட் ஆனா ஹெல்தியா பேலன்ஸ் டயட்டா சாப்பிடணும். ஸோ நம்ம சாப்பிட்றதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு மட்டும் அப்படின்றது இல்லை, நம்மளுக்கு அந்த ஸ்டாமினாக்கும் அது நிறைய தேவைப்படும். அதனால நம்ம வந்து பார்த்து நம்ம சூஸ் பண்ணி ஹெல்தியான ஃபுட்டா செலக்ட் பண்ணி ப்ரோட்டீன் பேஸ்ட் ஃபுட்டா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வந்து நல்ல ஹெல்தியா சாப்பிடணும். நம்ம டயட்டை வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கணும். இன்னும் பெட்டர் வந்து இப்போ நம்ம
ஃபுட் எல்லாம் அவ்வளோ என்ன சொல்றது, ஒரு சில இது ஃபுட்லாம் அவ்வளோ நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த காலத்துல கிடைச்ச பெனிஃபிட்ஸ் எல்லாம் இப்போ இல்ல. ஸோ ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்தந்த டைம்ல நம்மளோட பாடிக்கு ஏத்த மாதிரி அந்தந்த டைம்ல எப்படி சாப்பிடணும் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம். ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல். ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து ஃபர்டிலிட்டிக்கே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பெரிய பேரியரா இருக்கு. பிகாஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனாலதான் இப்ப நிறைய பேருக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு மெயின் ரீசன். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து நார்மல் டெலிவரிலயும் வந்து ஒரு பெரிய பேரியரா இருக்கும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம காம் அண்ட் கம்போஸ்டா இருக்கணும். அதே மாதிரி பாசிட்டிவா யோசிக்கணும். இல்ல இது முடியுமா, நம்மளால முடியாதா, அதுவே வந்து அந்த நெகட்டிவ் அப்ரோச் இருக்கும் போதே நாகும் நைட் எல்லாம் தூக்கம் வராது, ஒரு பெரிய பேர்டன் மாதிரி ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து எப்பயும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், இல்ல என்னால முடியும், என்னால கண்டிப்பா முடியும், நம்மளால வந்து இது ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ள நிறைய இருக்கணும். ஸோ அந்த ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச்சே வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து ஒரு கீ ஃபேக்டரா இருக்கும். அதே மாதிரி பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குமே வந்து லைக் லாஸ்ட் ட்ரைமெஸ்டர்லாம் வந்து எப்பயும் என்ன ஒரு சின்ன நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ராப்பரா இந்த ஆன்டினைல் கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணி எது வந்து என்ன சொல்றது ஃபேக் கண்ட்ராக்ஷன் எது, லேபர் சைன்ஸ் எது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஏர்லி லேபர் லைக் லைட்டா நம்ம கண்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கும் போதே வந்து பயந்து போய் டாக்டர் கிட்ட போய் அங்க இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் என்வாயர்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி அதுவே வந்து வந்து அந்த ப்ராப்பர் கண்ட்ராக்ஷன் ஆகுறதுக்கு வந்து ஒரு பெரிய பேரியரா இருக்கும். அதனால பேஷண்ட்டா ஏர்லி லேபர் டைம்ல எல்லாம் வீட்லயே இருந்து மேனேஜ் பண்ணிட்டு அந்த இது வந்து நம்ம அந்த சைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எந்த டைம் கரெக்டா டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்றது தெரிஞ்சுட்டு நம்ம அந்த டைம் தான் போகணும். முன்னாடியே போயிருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபாரின் என்வாயர்மெண்ட் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுல நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்டிமலான என்வாயர்மெண்ட்ல ஒரு வர அந்த என்ன சொல்றது அப்ப வந்து அந்த ஹார்மோனல் இதெல்லாமும் ரெகுலேஷன்ஸ் எல்லாமும் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி என்னன்னா நம்ம வீட்டுல இருக்கும் போது நம்மளோட அட்மாஸ்பியரே ஒரு ப்ளீசிங்கா இருக்கும். லைக் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஃபாஸ்டர் லேபர் இருக்கும். அதே நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்ந்தோம்னா என்ன ஆகும்னா எல்லா டாக்டர்ஸ் அந்த அடுத்தடுத்து டெஸ்ட் பண்றது அது எல்லாத்துலயும் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரியாம சப்கான்சியஸா வந்து அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ஆகும். ஸோ அது ஜாஸ்தி ஆறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து கண்ட்ராக்ஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும், இல்ல ஸ்லோ டவுன் ஆகும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆகுது. அதனால பேஷண்டா வீட்டுல இருந்துட்டு எப்ப கிளம்பி போகணும் அப்படின்ற டைம் நம்ம தெரிஞ்சு அந்த டைம் கிளம்பி போகணும். இதெல்லாம் சம் ஆஃப் த டிப்ஸ் ஃபார் நார்மல் டெலிவரி. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னாலே 100% நார்மல் டெலிவரி ப்ராமிஸ் பண்ண முடியும். பட் கண்டிப்பா ஒரு 80 to 90% வந்து சக்சஸ்ஃபுல் நார்மல் டெலிவரிக்கு வந்து இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங். நெக்ஸ்ட் பாண்டிங், மாம் அண்ட் பேபி பாண்டிங் வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து பிறந்த உடனே வந்து இப்ப நம்ம அந்த பேபியோட அந்த ஸ்கின் டு ஸ்கின் அட்டாச் ஆகி நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும் போது அந்த ஆக்சிடோசின் அப்படின்ற அந்த லவ் ஹார்மோன் வந்து நிறைய செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம அந்த பேபிக்கும் அம்மாக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து அந்த சைக்கலாஜிக்கல் எல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்து அந்த ஹார்மோன் வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம அந்த ஸ்கின் டு ஸ்கின் அந்த பேபி வச்சு ஃபீட் பண்றதுனால அதுக்கு வந்து ஒரு செக்யூர்ட் என்வாயர்மெண்ட்ல இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கும் வந்து அது ஒரு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து அது அந்த ஸ்கின் டு ஸ்கின் அந்த பேபி வச்சு அந்த பேபியை பாக்குறது அது எல்லாமே வந்து நம்மளுக்கும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. லைக் அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்றதுல இருந்துலாம் நம்மளுக்கு நிறைய வந்து வெளியில வர்றதுக்கு வந்து அது நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா நம்ம பேசுறதுனால நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம பேசுவோம், கண்டிப்பா பேசுறோம். அந்த மாதிரி பேசுறதுனால என்ன ஆகும்னா பேபி வந்து அப்பையில இருந்து நம்மளோட சொல் கேட்டு வளர ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஆப்வியஸ்லி வந்து அந்த அம்மாக்கும் பேபிக்கும் ஒரு பாண்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். நிறைய ரிசர்ச்சர்ஸ் படி வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண பேபிஸ் கிட்ட இருக்க அம்மாவோட அட்டாச்மெண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி ஃபார்முலா பேபிஸ் கிட்ட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறதா வந்து ப்ரூவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நிறைய ரிசர்ச்சஸும் பண்ணி அது ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த பாண்டிங்கே வந்து அந்த மாம் பேபி பாண்டிங்கே வந்து பிரெஸ்ட் ஃபெட் பேபிஸ்க்கு வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் மேம், வெயிட் லாஸ். ஸோ பிரெக்னன்சில வந்து நம்ம நிறைய கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணியிருப்போம் எல்லாரும். ஸோ அந்த வெயிட் வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து ஷெட் பண்றதுக்கு ஒரு மெயினான ஒரு டூல் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் தான். ஸோ எந்த எஃபர்ட்டும் இல்லாம ஈஸியா வந்து நிறைய வெயிட் லாஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஒரு ப்ராப்பரா
ஃபீட் பண்றதுனால ஆல்மோஸ்ட் 500 to 600 கேலரிஸ் ஒரு நாள், வேற எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் இல்லாம வெறும் எக்ஸ்க்ளூசிவ்லி அந்த பிரஸ்ட் ஃபீடிங்காக மட்டுமே 500 to 600 கேலரிஸ் வந்து நம்மளுக்கு பர்ன் ஆகுது. ஸோ அதனால அதிகமா நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கணும், இது பண்ணோம். அது மாதிரி நம்ம மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். லைக் மெட்டபாலிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கனால போஸ்ட் ஃபீடிங் டைம்ல கூட எப்படின்னா நீங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, அந்த முன்னெல்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே ஃபாஸ்டா வெயிட் போடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். ஆனா வந்து ஃபீடிங் எக்ஸ்க்ளூசிவா ஒரு 1.5 years 2 years பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டபாலிசம் நல்லா ரெகுலேட் ஆகி அதுக்கப்புறம் கூட வந்து நம்ம வந்து ஒரு டைம் எக்ஸஸா சாப்பிட்டோம்னா கூட அதோட எஃபெக்ட் இமீடியட்டா அந்த மாதிரி எல்லாம் காட்டாது. ஸோ அந்த ரியாக்ஷன் அந்த நம்ம பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அது செட்டில் ஆகி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டூல். ஸோ அதனால வந்து பிரெக்னன்சியில் இவ்வளோ வெயிட் குண்டாயிட்டமே இதை எப்படி குறைக்க போறோம் அப்படின்னா வந்து வெறும் பிரஸ்ட் ஃபீடிங் மட்டும் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நம்ம பழைய வெயிட்டுக்கு வந்து போயிடலாம். அதனால வெயிட் லாஸ்க்கு வந்து பிரஸ்ட் ஃபீடிங் அம்மாங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் மேம், மோர் ஸ்லீப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபார்முலா கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நைட்ல எல்லாம் பேபிஸ் வந்து எந்திரிச்சு அழுகுறது, ஃபர்ஸ்ட் அழுகுறது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். ஸோ அதனால இப்போ நம்ம ஃபார்முலா கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம நைட் எந்திரிக்கணும், அந்த டைம் தான் ஃபார்முலா மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பேபி வந்து அதை பர்ப் ஏப்பம் வர வச்சு அதை படுத்து அது தூங்க வைக்கிறது வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுல வந்து நம்மளோட தூக்கம் போய் திரும்ப தூங்க போறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம். ஆனா வேற நம்ம வந்து ஃபீட் பண்றோம் அப்படின்னா வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் தான் அதை எடுத்து அது ஃபீட் பண்ணிட்டு அதை இது பண்ணி தூங்கிடலாம். நம்ம அப்படியே நம்மளே தூங்க ஆரம்பிச்சிடலாம். இல்ல உட்கார்ந்துட்டே கூட நம்ம வந்து ஃபீட் பண்ணி ப்ராப்பரா அந்த பொசிஷன் எல்லாம் இது பண்ணிட்டு நம்ம தூங்கலாம். ஸோ அதனால தூக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாது. தூக்கம் இல்லாததே வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இமீடியட்டா அதுவும் எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ், எல்லா டைம் மதருக்கும் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ்க்கு வந்து அந்த பேபி பிறந்த கொஞ்ச நாள் வந்து ஒரு மாதிரி அவங்களோட நார்மல் அவங்க பீயிங்ல நார்மலா இருக்கிறத விட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனோட எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதனால வந்து நிறைய பேர் வந்து அவங்க சைக்கலாஜிக்கலா நிறைய மதர்ஸ் வந்து அதுல வந்து அஃபெக்ட், அதுல ரொம்ப டீப்பா போக ஆரம்பிச்சோம்னா அதுல வந்து சைக்கலாஜிக்கலா நிறைய மதர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. அதுக்கு ஒரு மெயின் ஃபேக்டர் வந்து இந்த தூக்கம் கம்மியா இருக்குது. ஏன்னா பேபிஸ் நிறைய நைட்ல எந்திரிப்பாங்க, அவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சு அந்த தூக்கம் ஒழுங்கா இல்லாம இந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுறதுல நிறைய மதர்ஸ்க்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வருது. ஸோ அதனால வந்து இதுல ஃபார்முலா எல்லாம் ஆரம்பிச்சா அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா அந்த தூக்கம் வந்து அந்த ஃபீட் பண்ணி ரெகுலேட் ஆகிறதுல என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் வந்து மிச்சப்படி ஒரு சில விஷயங்கள்ல நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அந்த தூக்கத்தினால நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு அளவுக்கு வந்து காம்பன்சேட் ஆகும். அதனால அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனோட அட்லீஸ்ட் வந்து அந்த லெவல் வந்து கொஞ்சம் குறையும். அதுக்கு வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டூலா இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபாஸ்டர் ரெக்கவரி ஃப்ரம் பர்த். இப்ப வந்து ஃபீட் பண்றதுனால வந்து நிறைய விஷயங்கள், இப்ப பர்த்ன்றது வந்து லேபர் அப்படின்றது வந்து ஒரு மேஜரான ஈவெண்ட். நம்ம இது ஒரு ஹாலிஸ்டிக்கா ஒரு எப்படி சொல்றது, நம்ம மைண்ட் பாடி எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அந்த டைம் வேலை பார்க்கும். லைக் சைக்கலாஜிக்கலாவும் அதனால நம்ம நிறைய டயர்ட் ஆயிடுவோம். அதே மாதிரி மென்டல் அண்ட் பிசிக்கல் டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால நம்ம பாடி மட்டும் இல்ல நம்ம மென்டலாவும் ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டூலா இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் வந்து நிறைய செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதுனால யூட்ரஸ் வந்து கண்ட்ராக்ட் ஃபாஸ்ட் ஆகி சீக்கிரமா அந்த நார்மல் சைஸ்க்கு போகும். அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ப்ளீடிங் சொல்லுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் ப்ளீடிங் சில டைம் வந்து சிலருக்கு வந்து ரொம்ப சிவியரா இருக்கும். ஸோ அந்த சிவியரிட்டினால நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. ஸோ அதனால வந்து ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளீடிங் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கும். அதனால அதோட சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி அந்த ஃபீட் பண்றதுனால இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வரதோட சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்றதுனாலே நம்ம அந்த ப்ராசஸ் லைக் ஃபாஸ்டா அந்த பர்த்ல இருந்து ரெக்கவர் ஆகலாம். அது பீட் நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி சிசேரியனா இருந்தாலும் சரி அது ஃபாஸ்டர் ரெக்கவரி வந்து ஃபீட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா வந்து ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிரெஸ்ட் கேன்சர். இப்ப வந்து நிறைய பிரெஸ்ட் கேன்சரோட அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல நம்ம எதாவது அட்டென்ட் பண்ணோம்னா அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா
பேபிக்கு எக்ஸ்க்ளூசிவா பிரஸ்ட் ஃபீட் பண்ணுங்க. ஏன்னா வந்து அந்த பிரஸ்ட் ஃபீடிங்ன்றது வந்து அந்த பிரஸ்ட் கேன்சருக்கு ப்ரொடெக்ஷன், ஃபர்ஸ்ட் மெயின் ப்ரொடெக்ஷன், ஒரு என்ன சொல்றது, அந்த ப்ரிவென்டிவ் மெஷர் வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கா தான் இருக்கு. ரொம்பவே நிறைய லைக் கன்சிடரபிள் ரேட் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வந்து குறைக்குது. அதே மாதிரி ஒவேரியன் கேன்சருக்கும் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெஷரா இருக்கு. அதோட ரீசன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃபீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய வந்து டேமேஜ் டிஎன்ஏஸ் எல்லாம் நம்மளோட பிரஸ்ட்ல இருக்கும். அது எல்லாமே வந்து என்ன ஆகும், ஃபீட் பண்ணும்போது ஷெட் ஆகும். ஸோ அதுல வந்து அதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து கேன்சரஸ் செல்லா வந்து டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபீட் பண்றதுனால அந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் வந்து எலிமினேட் ஆகிறதுனால ஒரு மெயின் ரீசன் நமக்கு பிரஸ்ட் கேன்சர்ல இருந்து ப்ரொடெக்ட் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு சில ஜீன்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றது, கேன்சர்ன்றதே வந்து அந்த ஜீன்ஸ்ல இருக்க ஏதாவது ஒரு பிரச்சனைனால அதனாலதான் வந்து கேன்சரே நிறைய கேன்சரஸ் டியூமர் செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபீட் பண்றதுனால என்ன ஆகும்னா, அந்த ஜீன்ஸ்ல இருக்க அந்த மியூட்டேட்டட் அந்த என்ன சொல்றது, அது ப்ராப்பரா அந்த டிஃபெக்டிவ் ஜீன்ஸ் எல்லாத்தையும் அது சரி பண்ணும். ஃபீட் பண்றதுனால வந்து அது வந்து சரியாகும். அது ஆட்டோமேட்டிக்கா சரியாகி அதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லாங் லாஸ்டிக்காவே வந்து பிரஸ்ட் கேன்சர்ல இருந்து அது ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் மேம், அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது நம்ம லைஃப் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, பிரஸ்ட் ஃபீடிங் பண்ற பேபிஸ் வந்து ரொம்ப கம்மியா வந்து உடம்பு சரியில்லாம போறது, அந்த ரேட் ஆஃப் சிக்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். வேற ஃபார்முலா ஃபெட் பேபிஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா வந்து உடம்பு சரியில்லாம போவாங்க. ஒரு மதர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா ஒரு சிக் பேபியை வச்சு சமாளிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமானது. அப்ப வந்து ஃப்ரீக்வெண்டா திரும்ப 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 ஒரு குழந்தை வந்து சிக் ஆயிட்டே இருந்தது அப்படின்னா அதை பாக்குறது வந்து ஒரு அம்மாவா அது எவ்வளவு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரா இருக்கும். அதுவே வந்து நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அந்த மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு வந்து அந்த 2 years அந்த ஃபீட் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து அந்த பேபிஸ்க்கு கோல்டு வர ரேட் இதுவே வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கப்புறமேட்டும் அவங்களோட இம்யூனிட்டி வந்து அவ்வளவு பெட்டர் ஆகி அதுக்கப்புறம் ஃபியூச்சர்லயும் அவங்களுக்கு வந்து வேற வேற டிசீசஸ் வர்றதுல இருந்து நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு சிக் பேபியை பாத்துக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு உண்மையிலேயே வந்து அது ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். ஸோ ஃபீட் பண்றதுனால ஒரு செல்ஃபிஷ் பெனிஃபிட்டா நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்மளோட கஷ்டங்களும் அதுல நிறைய இருக்கலாம். அந்த பேபி கஷ்டப்படுறது பாக்குறதே நம்மளுக்கு ஒரு அம்மாவா வந்து ஒரு பெரிய கஷ்டம். ஸோ அதனால வந்து அவங்களோட இம்யூனிட்டிக்கு வந்து நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஒரு பேஸா அது இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல வந்து அவங்க வந்து சிக்காறதுக்குரிய சான்சஸ் கம்மியாகிறது வந்து அது அம்மாவா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் தான். நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம டிராவல் பண்றோம் அதெல்லாம் இருக்கும்போது இப்ப வந்து ஃபார்முலா அப்படின்னா நம்ம ஒரு பெரிய கிட் எடுத்துட்டு அது மிக்ஸ் பண்றதுக்கு அந்த பாட்டில் எல்லாமே எடுத்துட்டு போகணும். ஆனா பிரஸ்ட் ஃபீடிங்னா அப்படி இல்லை, ரொம்ப ஹேண்டியா எங்க போனாலும் நம்ம ஈஸியா ஃபீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப சிக்கான பேபிஸ்க்கும் பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஃபார்முலா எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து நிறைய மெடிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுலயே எல்லா ஆன்டி பாக்டீரியல் எல்லாமே இருக்கு. இப்ப அந்த பேபியோட சலைவா வந்து நம்ம பிரஸ்ட்ல படும்போது என்ன ஆகும்னா அது என்ன இன்ஃபெக்ஷன் அந்த பேபிக்கு இருக்கு, அது வந்து ரெஸ்பிரேட்டரியா, கோல்டா, இல்லைன்னா டைஜஸ்டிவ் இஷ்யூ, கோலி ப்ராப்ளம் என்ன இருக்குதோ அதுக்குரிய கரெக்டான அந்த ஆன்டிபாடிஸை வந்து பிரஸ்ட் மில்க் ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியா வந்து அதனால நம்மளுக்கு வந்து அது என்ன எதுக்கு இந்த குழந்தை அழுகுது அப்படின்றது எல்லாமே கண்டுபிடிக்க தேவையில்லை. அந்த மில்கே வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகி அந்த பேபியோட கஷ்டத்தெல்லாம் வந்து இது பண்ணுது. ஸோ அதனால நம்ம ஈஸியா இது பண்ணிடலாம். இல்ல மெடிக்கேஷனா அது என்ன எதுக்கு அழுகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சு அது சளியில அழுதா இல்ல வயிறு வலியில அழுதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கறது அப்படின்றது வந்து அந்த டைம்ல வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒர்க் தான். ஆனா அதுவே ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுவே எல்லாத்துக்குமே அது வந்து ஐடியலான மெடிசனா போயிடுது. ஸோ அதனால அது ஒரு இம்பார்ட்டன்டானது. நெக்ஸ்ட் வந்து ஒரு டைம்ல இப்ப ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் அப்படி அந்த டைம்ல வந்து ரொம்ப ப்ராப்பரா இப்ப ஃபீடிங் இந்த மில்க் இல்லாம வேற எது கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப ப்ராப்பரா நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் அதுல ஏதாவது வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அது வந்து பேபிக்கு வேற மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு அவங்களுக்கு வந்து கண்டினியூஸ் லூஸ் மோஷன் ஆகும், இல்ல ஹெவிலி கான்ஸ்டிபேட் ஆகும். இந்த மாதிரி வந்து நிறைய அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆகும். ஆனா ஃபீட் பண்ணோம்னா வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா அவங்களுக்கு என்ன தேவை எவ்வளவு தேவை அவங்க அந்த மாதிரி வந்து அவங்களோட டைஜஸ்டிவ் ட்ராக்டும் ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ அதனால நம்மளோட லைஃபே வந்து ரொம்ப ஈஸியரா இருக்கும். லைக் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அதே மாதிரி அந்த நான் சொன்ன மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அது வந்து அதை பத்தி பேசணும்னா அதுவே கண்டிப்பா இன்னொரு 1 hour பேசலாம். பிகாஸ் அதுல நிறைய அம்மாங்க வந்து ரொம்ப சிவியரா அஃபெக்ட் ஆகி நெக்ஸ்ட் புள்ள அப்படின்னாலே வந்து யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுது. ஸோ அதனால வந்து ஃபீட் பண்ணும்போது வந்து ஈஸியா அந்த பேபியை தூங்க வச்சிடலாம்.
லைக் இப்ப இல்லைன்னா நடந்து நடந்து பல மணி நேரம் நடந்து இல்ல தொட்டில் ஆட்டிலாம் தூங்க வைக்கிறோம். ஆனா ஃபீட் பண்ற பேபிஸ் எல்லாம் வந்து அப்படியே ஃபீட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஈஸியா தூங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தூங்கிடுறதுனால என்ன ஆகும், நம்ம ஸோ அது எல்லாமே ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா குழந்தைய தூங்க வைக்கிறதுன்றது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு அம்மாவா யோசிச்சு பார்த்தா அது எவ்வளவு ஒரு டஃப்பான டாஸ்க் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஈஸியா தூங்க வைக்கலாம். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ். நம்மளோட லைஃபே வந்து ஒரு இதா பார்த்தா ஃபீடிங் வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்கி இருக்கும். அந்த 2 இயர்ஸ் வந்து அந்த குழந்தை வளர்க்கறத வந்து நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல பார்த்தா நம்ம ஈஸியா வளர்த்துட்டோம். ஃபியூச்சர்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஓரளவுக்கு கன்சிடரபிளி பாட்டில் ஃபீட் பண்ண ஒரு அம்மாவையும் பிரெஸ்ட் ஃபீடிங் எக்ஸ்க்ளூசிவா பண்ண ஒரு அம்மாவையும் எடுத்து பார்த்தா அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸோட அந்த ஜேர்னி பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீட் பண்ண அம்மாக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் மேம் அதனால இப்ப இந்த கம்ப்ளீட் செமினார்ல பார்த்த மாதிரி அம்மாங்களுக்கே வந்து ஃபீட் பண்றதுலயும் பிரெஸ்ட் பிரெக்னன்சில நார்மல் டெலிவரி இது எல்லாத்துலயும் வந்து அம்மா ஒரு இது எல்லாமே வந்து இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் டோட்டலா வந்து அம்மாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் எடுத்தேன். ஸோ அதனால நம்ம வந்து ஃபீட் பண்றதுனால குழந்தைங்களுக்கு தான் நல்லது, பிரெக்னன்சில நம்ம கஷ்டப்படுறது எல்லாம் குழந்தைங்களுக்கு தான் போகும் அந்த மாதிரி ஒரு இதுல அதுக்கு அது என்ன ஆகுதுன்னா ஃபியூச்சர்ல நம்ம வந்து அந்த குழந்தைகிட்டயே பேசும்போது என்ன பண்றோம், பாரு உனக்கு எவ்வளவு உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி ஒரு அந்த அப்ரோச் வந்து ரொம்ப ஜாஸ்தியா அதுவும் போக போக இந்த ஜெனரேஷன் கிட்ட அது ரொம்பவே ஜாஸ்தி ஆயிட்டே வருது. அதனால என்ன ஆகுதுன்னா இப்ப நிறைய பேர் வந்து பிரெக்னென்ட் ஆகுது எல்லாத்துக்குமே யோசிக்கிறதுக்கு மெயின் ரீசன் அப்ப பிரெக்னென்ட் ஆயிருந்தோம்னா ரொம்ப கஷ்டம் போல, நம்ம வந்து நம்மள ரொம்ப சிரமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பேபி இதுவாகுது அந்த மாதிரி ஒரு தாட் வந்து நிறைய நம்மளுக்குள்ள வந்து நிறைய ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அதே மாதிரி ஃபீட் பண்றதையும் இப்ப எல்லாரும் அப்படிதான் பாக்குறாங்க. அது வந்து ஒரு பேபிக்குரிய சாப்பாடு அப்படின்றத தவிர நம்ம அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபீட் பண்ணோம், நம்மளுக்கு எல்லா சிரமங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எல்லா எஸ்பெஷலி இந்த ஜெனரேஷன் கிட்ட அந்த தாட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே வருது. ஸோ அதனால வந்து இல்ல கண்டிப்பா அப்படி கிடையாது, அம்மாக்குன்ற பெனிஃபிட்ஸே வந்து இவ்வளோ இருக்கு. ஸோ ஃபீட் பண்றதா இருக்கட்டும் பிரெக்னெண்டா இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு அம்மாக்கே வந்து இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம அதிகமா பேச ஆரம்பிக்கணும். பிகாஸ் எவ்வளவு அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் வந்து இது அந்த அவேர்னஸ் எல்லாருக்குள்ளயும் வந்து கண்டிப்பா பிரெக்னன்சி வந்து அந்த பிரெக்னன்சி பிரெஸ்ட் ஃபீடிங் எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவா பார்ப்பாங்க. ஸோ ஆஸ் யூ சோ சோஷியல் யூ ரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். ஸோ நம்ம எந்த தாட்டை வந்து நம்ம வந்து அதிகமா ஸ்ப்ரெட் பண்றோமோ அப்ப ஃபியூச்சர்ல வந்து அந்த அதை தான் நம்ம வந்து அடுத்த ஜெனரேஷன் கிட்ட இருந்து இது பண்ணோம். ஸோ நம்ம வந்து நம்ம பேபிஸ் கிட்டே நம்ம வந்து பாரு உனக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது இவ்வளவு இது பண்ணேன், எனக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீட் பண்ணேன் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல சொன்னோம்னா அவங்களுக்கும் என்ன பதியும்னா அம்மா வந்து கஷ்டப்பட்டாங்க நம்ம அப்படின்றதுதான் தெரியும். அவங்களும் அதை வந்து ஒரு கஷ்டமான விஷயமா தான் பார்ப்பாங்க தவிர இல்ல அதோட பாசிட்டிவ் இதுவே பார்க்க மாட்டாங்க. ஸோ அதிகமா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இதோட பாசிட்டிவிட்டியை வந்து நம்ம வந்து இல்ல இப்ப வந்து ஹார்ட் டிசீஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கு இப்ப பிரெக்னெண்டா இருந்தனால, அதே மாதிரி நான் பிரெக்னெண்டா இருந்தனால என்னோட வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து இப்ப ப்ராப்பரா இருக்கு அப்படியே, அதே மாதிரி நான் ஃபீட் பண்ணனால நான் உன்னை ஈஸியா பேபிஸை தூங்க வச்சேன், நான் ஃபீட் பண்ணதுனால அந்த மாதிரி வந்து அந்த பாசிட்டிவ் டாக்ஸ் வந்து நம்மளுக்குள்ள நிறைய ஆகணும். ஸோ இது பேசிக்கலி நான் தியோரிட்டிக்கலா தான் நிறைய இது பண்ணேன். ஏன்னா ஃபேக்சுவலா நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா வந்து ஜென்ரலா வந்து நான் சும்மா நார்மலா சொல்லணும் அப்படின்னா வந்து சும்மா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இல்ல இது எல்லாமே ரிசர்ச் வைஸ் ப்ரூவ்ட். இது எல்லாமே அம்மாங்களுக்கு எல்லாம் வந்து நிஜமாலே வந்து இது மூலமா இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படின்றது எல்லாமே இப்ப நான் காட்டின ஒரு ஸ்லைட்ல இருந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து ரிசர்ச் வைஸ் வந்து ப்ரூவ் ஆனது. ஸோ அந்த மாதிரி அப்ப அது நான் எதுக்கு அது மாதிரி ஒரு இதையும் பார்த்து போட்டேன்னா பிகாஸ் அப்ப அதை பார்க்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து புரியும், ஓகே இதெல்லாம் ப்ரூவ்டு, அம்மா அப்ப இவ்வளவு பெனிஃபிட் ஆயிக்கிறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து புரிஞ்சு நம்மளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து ஒருத்தவங்க கிட்டயே சொல்ல ஆரம்பிக்கணும். அப்பதான் வந்து இந்த அந்த நம்ம பாக்குற பார்வை மாறும். பிரெக்னன்சியா இருக்கட்டும், பிரெஸ்ட் ஃபீடிங்கா இருக்கட்டும், இல்ல நார்மல் டெலிவரியா இருக்கட்டும், நம்ம அதை எப்படி பாக்குறோம் அப்படின்ற பார்வை மாறணும். அது வந்து இந்த ஜென்ரேஷன் கிட்டே போன ஜென்ரேஷன் சொன்னதோட எஃபெக்ட் நிறைய இருக்கு, என்கிட்டயே நிறைய இருக்கு. ஏன்னா பிரெக்னன்சி பிரெஸ்ட் ஃபீடிங் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயந்து போய் பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து அதோட பாசிட்டிவிட்டியை பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இது இவ்வளவு நல்லது, எனக்கும் இதுல இவ்வளவு நல்லது இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் வந்து நம்ம இன்னும் இன்வால்வ்டா வந்து அதுல எல்லாத்துலயும் இருப்போம். பிரெக்னெண்டா இருக்கும்போது எனக்கும் இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னும் போது நம்ம இன்னும் இன்வால்வ்டா அதுல வந்து நம்ம ஹெல்தியா இருக்க வந்து ட்ரை பண்ணுவோம். பிரெஸ்ட் ஃபீடிங் அப்பயும் எனக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சா என்னதான் இருந்தாலும் நம்ம சப்கான்சியஸா அதோட எஃபெக்ட் எல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கும்.
ஸோ அதனால வந்து இன்னும் இன்வால்வ்டா பிரஸ்ட் ஃபீட் பண்ணுவோம். அது அந்த மாதிரி அதோட எஃபெக்ட் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு அட்லீஸ்ட் என்ன பண்ணோம்னா இதோடைய பாசிட்டிவிட்டிஸ், அம்மாக்கு கிடைக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸை பத்தி அதிகமா பேசி பிரெக்னன்சியோ பிரஸ்ட் ஃபீடிங்கோ அவங்க தலையில வந்து ஒரு பேர்டனா இல்ல பேனா மட்டும் யோசிக்காம அது இல்ல அது ஒரு பெரிய பூன் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படின்ற மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட வெபினார் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸலண்டான ஒரு இது. ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் வந்து அந்த பாசிட்டிவிட்டி வந்து சொல்லி சொல்லி அந்த பாசிட்டிவிட்டி நம்ம எல்லாருக்கும் சுத்தி அப்படியே வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. ரியலாவே கிரேட். இது உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து ஒன்னொன்னும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே இந்த ரிசர்ச் வைஸ் பண்ணது. ஆமா உண்மைதான். ஒரு ஒரு விஷயங்களும் இப்ப நான் லாஸ்ட் மந்த் ஒரு செமினாருக்காக நான் பார்க்கும்போது தான் இது எல்லாமே வந்து தெரிஞ்சுது. இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது. கிரேட், உண்மையாவே கிரேட் ப்ரெசன்டேஷன். யாரும் வந்து பயப்படுறாங்க டெலிவரி பத்தி இனிமேல் யாரும் பயப்பட வேண்டாம். முக்கியமா மதர்ஸ் வெட்டிங்ல வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்கள யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க தாராளமா வந்து கேட்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா கேட்கலாம். கேள்விகள் ஏதாவது இருக்கா? இருந்ததுன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. அன்மியூட் பண்ண முடியலன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லரசையா கேட்டிருக்காங்க. கேளுங்கய்யா. ஆயிஷா எஸ் மேம். क्वेश्चन கேக்குறாங்க. ஆடிபிளாவே இல்ல மேம். இல்லையா? என்னோடது கேக்குதா? என்னோட வாய்ஸ் கேக்குதா? எஸ் மேம் உங்க வாய்ஸ் கேக்குது. நீங்க இல்லனா சொல்ல முடியுமா क्वेश्चन? ஓகே. அம்மா 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 வணக்கம். இப்போ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. அம்மா அம்மா மிக அருமையான உரை. இந்த உரையை கேட்க எனக்கு வாய்ப்பளித்த நெல்லை உலகம்மாள் அவர்களுக்கு முதலில் நன்றி. ஆயிஷா பாத்திமா அம்மா அவர்கள் மிக அருமையான ஒரு விரிவான உலகம்மாள் அவர்கள் குறிப்பிட்டது போல நிறைய செய்திகளை அவர் வழங்கி சென்றுள்ளார். முழுக்க முழுக்க வந்து அது வந்து பெண்களுக்கானது என்பது மட்டுமல்ல, அதை ஆண்களும் தெரிந்து கேள்வி என்ன கடைசியா ஒரே ஒரு கேள்வி 2 நிமிடங்கள் பேசுகிறேன். முடிக்கும்போது சொன்ன அந்த பாசிட்டிவிட்டி, நான் அவனை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், கஷ்டப்பட்டு பெற்றேன், நான் 10 மாசம் சுமந்தேன், அப்படி அங்க இப்படி அங்கன்னு சொல்லும்போது ஒரு திரைப்படத்துல கூட ஒரு ஒரு உரையாடல் வரும். நான் 10 மாசம் உன்னை கஷ்டப்படுத்த பெற்றேன் சொல்லும்போது நான் உன்னை பெற சொன்னா கஷ்டப்பட்டு நானா கேட்டேன் உன்னை பெற சொல்லி அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். அப்ப கஷ்டப்பட்டு பெற சொன்னது வந்து பிறந்த நாம் அல்ல. நீங்க வந்து ஆசைப்பட்டீங்க, நீங்க வந்து கல்யாணம் பண்ணீங்க, நீங்க பிள்ளை பத்தீங்க, அவ்வளவுதான். அதுல இந்த பாசிட்டிவிட்டிங்கிறது வந்து பெண்களுக்கே. உங்களோட வாய்ஸ் அப்போ போயிடுது. வேலரசையா இருக்கீங்களா? இருக்கிறேம்மா. எனக்கு என்ன கேள்வி என்றால், பொதுவாக நடைமுறையில் வந்து நான் சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டது, அது முதல் முறை சிசேரியன் என்றால் தொடர்ந்து சிசேரியன் அப்படிதான் வருமா? இந்த நடைமுறையில் சில இடங்கள் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு குழந்தை பிறந்தா அடுத்த குழந்தை சிசேரியன் அப்படின்னு. இந்த முதல் குழந்தை வந்து சிசேரியனாக நல்ல ஒரு நற்பேறாக, அதாவது சுகப்பிரசவம் சொல்லுவாங்கல்ல, பெறுவதற்கான வாய்ப்பு உண்டா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அம்மாவுக்கு வாழ்த்துகள். கண்டிப்பா சான்சஸ் இருக்கு சார். அது பேர் வந்து VBAC அப்படின்னு சொல்லுவாங்க, வஜைனல் பர்த் ஆஃப்டர் சி செக்ஷன். ஸோ அது வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து நல்லபடியா கரெக்ட் பண்ணி ப்ராப்பர் பிசிக்கல் எக்ஸசைசஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி டயட் எல்லாமே மெயின்டைன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் சி செக்ஷன்ல இருந்து வந்து அந்த ஒரு கேப் விடணும், ஒரு 2-3 இயர்ஸ் கேப். ஏன்னா வந்து அந்த என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்கார் வந்து ஹீல் ஆகணும். அது அந்த ஸ்கார் ஹீல் ஆயிடுச்சுக்கா அப்படின்னா கண்டிப்பா வந்து நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாம். இந்தியாவில வந்து அந்த ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து தயங்குறாங்க. ஆனா வந்து இன்டியூஸ் பண்ணாம, அதுதான் ஒரு மெயினான ரீசன். இந்த டெலிவரி அப்போ வந்து இன்டியூஸ் பண்ணி லேபர் பெயின் வர வைப்பாங்க. அப்போ வந்து கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வன்சிலாம் வந்து
ஒரு ஃப்ரீக்வன்சி யூனிஃபார்மா இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும், அந்த ஸ்கார் வந்து டேர் ஆறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ இன்டியூஸ்லாம் பண்ணாம நார்மலா பொறுமையா வெயிட் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா வந்து சிசேரியனுக்கு அப்புறம் வந்து நார்மல் ஆறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மிக்க நன்றியம்மா. அருமையான விளக்கம். நன்றியம்மா. உலகமல் அவர்களுக்கு நன்றி. மிக அருமையான நிகழ்ச்சியை நீங்க தொடருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, அவங்க கேள்விகளுக்கு நன்றி. ஆக்சுவலா இப்போ நிறைய பேர் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அழகு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து சரியானது தானா? ஃபீட் பண்றதுனாலயா மேம்? ஃபீட் பண்றதுனால என்னாங்கன்னா அந்த பிரஸ்டோட இது வந்து இறங்கிடும், நல்லா இருக்காது பாக்குறதுக்கு அப்படிலாம் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அது வந்து சரியானது தானா? அப்படிதான் ஆகுமா? அது கம்ப்ளீட் மித். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்பரா அந்த எக்ஸசைசஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாம் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ஃபீட்லாம் பண்ணி பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இளமையா எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வந்து ஃபுல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ஃபுல் கேரண்டி மேம். அது வந்து நம்ம வந்து ஒரு சிலது கேர்லெஸ்ஸா அப்படியே நம்ம ப்ராப்பரா நம்ம பாடியை வந்து மெயின்டைன் பண்ணிக்காம விட்டுறதுனால அவங்க அதுல நிறைய எஃபெக்ட்ஸ் இது இருக்கு. ஆனா வந்து ஒழுங்கா நம்ம கேர் எடுத்து இருந்தோம்னா அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்ல, அழகு எதுவுமே கம்மியாகாது. அதே மாதிரி ஃபீட் பண்ணி முடிச்சாலும் அதே மாதிரியே நம்ம இருப்போம். அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம குழந்தைக்கு பால் ஊட்டும் போது சில உணவுகள்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது வந்து குழந்தைக்கு வந்து மந்தம் விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து அந்த மாந்தம்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து உண்மைதானா? அந்த தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் வந்து சில உணவுல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமா கண்டிப்பா? எஸ் மேம். ஆனா வந்து லிஸ்ட் வந்து நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் நிறைய ரொம்ப பெருசா இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய லிஸ்ட் இல்லைனாலும் ஒரு சில உணவுகள் வந்து நம்ம தவிர்த்துக்கிறது வந்து நல்லதுதான். ஆனா நம்ம வந்து இப்ப தமிழ்நாட்டுல ஜெனரலா நம்ம கல்ச்சர்ல வந்து ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க. இது சாப்பிடக்கூடாது, ஃபீட் பண்ணும்போது அது சாப்பிடக்கூடாது. முக்கியமா அந்த பலாப்பழம், மாம்பழம் அதெல்லாம் கூட. மாம்பழம் அதெல்லாம். ஆனா அதுக்கு எதுவுமே ப்ரூவ்டு ரிசர்ச் இல்ல. இதெல்லாம் வந்து சாப்பிடலாம். ஆனா வந்து ஜெனரலா நம்ம சொல்ற மாதிரி பெரியவங்க சொன்னா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு 2 வருஷம் தானே தவிர்த்துக்கலாம். ஆனா ப்ரூவ்டு ரிசர்ச் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுக்கெல்லாம் பலாப்பழத்துக்கும் மாம்பழத்துக்கும் அந்த மாதிரி இல்ல. அவங்களோட பெரியவர்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றாங்க, நம்ம அதை கேட்டுக்கிட்டா நல்லது தானே அப்படின்றது தான். ஓகே. அப்புறம் குழந்தைகள் வந்து அடிக்கடி இந்த பாலூட்டும் தாய்மார்கள் பாலூட்டி முடிச்சோன்னா அப்படி தயிர் மாதிரி கக்குவாங்க இல்லையா? அது வந்து எதனால அது நடக்குது? இந்த வாமிட்டிங். சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையோட கொஞ்சம் எக்ஸஸா நம்ம ஃபீட் பண்ணிடுவோம். அவங்களே தூக்கத்துல அந்த மாதிரி இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் எக்ஸஸா குடிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த எக்ஸஸ் வந்து வெளியில வர்றதுக்கு தான் வந்து அந்த மாதிரி கக்குறது அதெல்லாம் பண்றாங்க. அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அதனால அது தேவையோட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறது அந்த மாதிரி வந்து வெளியில வந்துருவாங்க. ரொம்ப அருமையான விளக்கம். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம்.